ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கோடைக்காலம் வந்துருச்சு. வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை தெரியாமல் செய்த புண்ணியம். ஒரு வேடன் ஒருத்தன், குருத்ருகன் அவனோட பேர். அவன் ஒரு நாளைக்கு காட்டில் வேட்டையாட போனப்போ அன்னைக்கின்னு பார்த்தவனுக்கு ஒரு மிருகம் கூட அகப்படலையாம். காலையிலேருந்து மாலை வரைக்கும் சுற்றிட்டானான். சரி, இன்றைக்கி விலங்குகள் எதுவும் இல்லாமல் வீட்டுக்கு போகக்கூடாது, இங்கேயே எங்கேயாவது உட்காந்து விலங்கை பிடிச்சிட்டு போகணும்னு ஒரு குளக்கரை கிட்ட போனானா. அங்கே ஒரு மரம் இருந்துச்சான். சரி, இந்த மரத்து மேலே உட்காருவோம், இந்த குளத்தில் தண்ணி குடிக்க ஏதாவது விலங்கு வரும், அதை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு குடுவையில் தண்ணியை பிடிச்சிட்டு அந்த மரத்து மேலே வில்லாம்போட ஏறி உட்காந்தானா. அப்போது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சா. சரி, தூக்கம் வராமல் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணினா, இந்த குடுவையில் இருக்கிற நீர் எடுத்து தன் கண்ணில் தொடச்சிக்கிட்டு அந்த மரத்தில் இருக்கிற இலைகளை பறித்து கீழே போட்டுக்கிட்டு இருந்தானா. ஆனால் அது ஒரு வில்வ மரம். அவனுக்கே அது தெரியாது. அந்த வில்வ மரத்துக்கு கீழே சிவலிங்கம் ஒன்றும் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்களாம். அதுவும் அவனுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்தில் ஒரு மான் வந்தது. உடனே வில் அம்பு எடுத்து அந்த மானை கொல்ல போனப்போ அந்த மான் நிமிர்ந்து பார்த்து, ஐயா, தயவுசெய்து என்னை கொல்லாதீங்க, என்னோடய குட்டிகளை நான் என்னோடய கணவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் என்னை கொல்லுங்கன்னொடனே, உன்னை விட மாட்டேம்மா, நான் இவ்வளோ நேரமாக காத்திருந்தேன், எனக்கு ஒரு விலங்கும் கிடைக்கல, அதனால் உன்னை நான் கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, ஐயா தயவுசெய்து என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மானும் கெஞ்சிச்சான். உடனே, ஐயா, நான் மட்டும் கண்டிப்பாக திரும்பி வரலைன்னா எனக்கு வேதத்தை விற்கிற பிராமணன், 3 வேளையும் இறைவனை வணங்காதவன், கணவனை மதிக்காத மனைவி, செய்நன்றி மறந்தவன், குருத்ரோகி, இவங்கெல்லாம் செஞ்ச பாவங்கள் எப்படி வருமோ அதே பாவம் எனக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். உடனே இந்த வேடனும் ஐயோ பாவம்னு விட்டுட்டானான். கொஞ்ச நேரம் ஆச்சான். மறுபடியும் அவன் தண்ணியை கொட்ட, இலையை பிரித்து போட அப்படின்னு இருந்தானா. அடுத்து இன்னொரு மானும் வந்துதான். அந்த மானும் இவன்கிட்ட என்ன இல்லாமல் கதையை சொல்லிட்டு போயிடுச்சான். அடுத்து 3வது ஜாமத்தில் இன்னொரு மானும் வந்துச்சான். அந்த மானும் முன் சொன்ன 2 மான் மாதிரியே சொல்லிட்டு போயிடுச்சான். உடனே 3 மானு கூடி ஒரு இடத்துல பேசிச்சான். ஆஹா, நம்மளால் ஒருத்தனுக்கு பலன் கிடைக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக சாகத்தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த 3 மானும் அதுகளோட குட்டியை அந்த ஆண்மானோட தங்கைக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த வேடனுக்கு வந்துதான். அந்த வேடனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக, தன் உயிரையே விடுறதுக்காக இந்த மான்கள் 3 வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் ரொம்ப ஆச்சரியமாக, ஆஹா மான்களே, உங்களுடைய இந்த குணத்தால் என்னோட கண்ணை திறந்துட்டீங்க. நீங்கள் இவ்வளோ இதுவாக இருக்கிறப்ப நான் மட்டும் இவ்வளோ ஒரு ஈனப்பிறவியாக இருந்திருக்கிறேனே, ஒரு மனிதனாக பிறந்துட்டு இப்படி இருந்திருக்கிறேனே, யாருக்கும் பயன் இல்லாமல் அப்படி சொல்லிட்டு, இனிமேல் நான் வேட்டையாடாமல் வேறு யாராவது நல்ல தொழில் செஞ்சு பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லு அம்பெல்லாம் தூக்கி எறிஞ்சானா. அப்போவும் அந்த மரத்துலேருந்து வில் வேலையெல்லாம் கீழே விழுந்துதான். அது 4ஆம் ஜாமம். அன்னைக்கு சிவராத்திரி வேறு. அவனுக்கு தெரியாமலேயே 4 ஜாமமும் முழிச்சிருந்து சிவனை வழிபட்டுருக்கான். அப்போது சிவன் அந்த சிவலிங்கத்திலேருந்து சிவனும் பார்வதியும் காட்சி தந்து வேடனை பார்த்து, வேடனே, உனக்கே தெரியாமல் இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு 4 ஜாமமும் முழிச்சிருந்து என்னை வழிபட்டுருக்க, அதனால் உனக்கு கண்டிப்பாக நல்ல கதி கிடைக்கும். நீ அடுத்த பிறவியில் குகன் என்னும் படகோட்டியாக பிறப்ப, உனக்கு திருமாலோட அவதாரத்தில் ராமர் வருவார், அவர் உன்னை சகோதரனாக ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அந்த மான்களையும் பார்த்து, மான்களே, கொடுத்த வாக்குக்காக உயிரையே கொடுக்க நினச்ச உங்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் அருள் புரிஞ்சிட்டு மறைஞ்சாங்களாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் என்னோடய சேனலை கதையை கேட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.